ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா டெய்லர்ஸுக்குமே ரொம்ப கிரிட்டிக்கலான saree இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலரு. பட் ஆனால் இதில் நம்ம டிசைன் வைக்கணும். அது சூப்பராக நீட்டாகவும் இருக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே டாட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பேக் பார்ட்டுமே வந்து நான் அடித்து திருப்பி எடுத்து வச்சுக்கிறேன். பைப்பிங் வைக்கிற கான்செப்ட் இருக்கிறனால நான் வந்து நெக்கு வந்து அடித்து திருப்பி எடுத்து வச்சிட்டேன். கீழேயும் பாட்டம் அடித்து 2 டாட் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து நான் வீடியோ போடல. இது வந்து பேசிக்காக நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான். அது போட்டோம்னா நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறங்கிறக்காக நான் டிசைன் மட்டும் எப்படி வைக்கிறேங்கிறத மட்டும் காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் வித்து 5.5 இன்ச் இருக்குது என்னோடது. அதில் வந்து நான் அளந்து எடுத்துட்டு 4.5 இன்ச்சுக்கு மட்டுமே நான் டிசைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து அதில் மார்க் பண்ணிவிட்டு 4.5 இன்ச்சு ஹைட்டு 1.5 இன்ச்சு வித் எடுத்து அதை வந்து ஒரு கர்வாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது தான். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கை பட அழிஞ்சாலும் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம திருப்பும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் மேலேயே வந்து நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஓவல் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் வரும். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சிசர் கட் போட்டால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெதுவாக நம்ம அந்த ஷேப் கட்டை வந்து கரெக்டாக நம்ம நிறுத்தி கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக பேட்ச் ஒர்க் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் லைனிங் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் பேக் பார்ட் எடுத்துட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நமக்கு பேக் பார்ட்டில் விசிபிளாக வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அப்படியே தெரிஞ்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நம்ம முதல்ல ஒரு மார்க்கில் ஸ்டிச்சு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக ஸ்டிச்சு போடுங்க. அந்த மார்க்கு மேலேயே வந்து ஸ்டிச்சு போடுங்க. அதுக்காக தான் வந்து நான் மார்க்கை வந்து கொஞ்சம் டார்க்காக இது பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சிசர் கட்டு போட்டு இப்போ அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டிசைனும் வந்துடும், அந்த பிசுரும் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். பாருங்கள் இப்போ ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் அதே கலரில் ஏன்னா நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து கிளாத்து அதாவது கா கலர்ஸ் கிடையாது. இதே கலரில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம டிசைன் வச்சு ஆகணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக் சில்க் காட்டன் தனியாக நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி 3 சைடு மட்டும் அடிச்சுட்டு ஒரு சைடு அடிக்காமல் அடித்து திருப்பிட்டு அதை அப்படியே வச்சு அதில் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இதில் நான் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இந்த பொட்லி பட்டன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பொட்லி பட்டன்ஸ் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம வச்சுட்டு வருவோம்.
இது வந்து நான் அந்த சாரீல லைட்டாக கலர் மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த கலர் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நம்ம அந்த பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டு ரொம்ப பக்கம் பக்கமாக லைட் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் அந்த பட்டன்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கைடெல்லாம் மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி வரமுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேட்ச் மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து பேக் பார்ட் டிசைன் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஏன்னா பேக்கில் தான் நம்ம இழுத்து ப்ளவுஸ் போடும்போது அதனால் ஒரு 1 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக்கோட பார்ட் முடிஞ்சுது. அடுத்து ஸ்லீவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் ஓவல் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் லைனிங் வைக்காமல் கேன்வாஸை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுதான் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் லைனிங் கிளாத் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளாத்து ஜாஸ்தி ஆக தான் செய்யும். பட் ஆனால் நமக்கு ஃபினிஷிங் வரணும்ல. இது பாருங்கள், எதுக்காக சொன்னேன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பும்போது சப்போஸ் கேன்வாஸ் வந்து கிழிஞ்சிச்சுனாவோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதனால் நீங்கள் லைனிங் வச்சே அடித்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அப்படியே தான் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து டிசைன் நல்லா தான் வருது. இல்லை நான் ஃப்ரெஷ்ஷரு, கொஞ்சம் கையெல்லாம் இன்னும் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி லைனிங் வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை விட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து முடிச்சுட்டேன். அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஃபுல்லாக பட்டன்ஸ் வச்சாலும் வைக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பட்டன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு மீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு மட்டும் பட்டன் வச்சு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அந்த மெயின் கிளாத்துக்குமே லைனிங் வச்சு நான் வந்து பாருங்கள் எவ்வளோ மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி பட்டன் வச்சு நான் வந்து இந்த ஸ்லீவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலருமே இல்லாத அப்போவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதிலும் அதே மாதிரி தான் ஒன் சைடு மட்டும்தான் நான் பட்டன்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் சைடு கூட பட்டன்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லீவை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஸ்லீவுக்கும் நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்குமே ஃப்ரண்ட் சைடு மட்டும் பட்டன்ஸ் வச்சுட்டு நான் வந்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறேன் கைக்கு. கை வந்து நான் கீழே வந்து அடித்து தான் திருப்பியிருக்கிறேன். அதனால வந்து நான் பைப்பிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். பைப்பிங் சூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் நமக்கு. ஓகேங்களா? பாருங்கள், பைப்பிங் வந்து நான் எப்பவும் வைக்கிறேன் நார்மல் பைப்பிங் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்லீவ் முடிஞ்சுது. அடுத்த ஸ்லீவும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த பட்டன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி தான் டிசைன் வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு அது மாதிரி பட்டன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னொரு ஸ்லீவும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பேக்கு, ஃப்ரண்ட்டு,
ஸ்லீவு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நம்மளோட டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பேட்ச் ஒர்க்லேயே இவ்வளோ நீட்டாக, அதாவது சேம் கலர்ஸ்லேயே இவ்வளோ நீட்டாக நம்ம டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இந்த டிசைன் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குது. இப்போ வந்து நான் 2வது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா அதே மாதிரி போனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டிசைன் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணும்னாலும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருச்சு. 2 சைடுமே வந்து லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே சைடு வந்துச்சுன்னா அது தப்பாக போயிடும். லெஃப்ட் ரைட் இருக்கணும் ஸ்லீவில். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இங்கே இப்போ பாருங்கள், இதுக்கு பைப்பிங் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், வீடியோ போயிட்டே இருக்கும். நமக்கு டிசைன் வந்து எவ்வளோ காம்பேக்டாக நமக்கு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு வந்திருக்கு. நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக வைக்கலாம், இல்லை லெஃப்ட் ரைட் மட்டும் வேணுனாலும் லெஃப்ட் ரைட் மட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் சும்மா ஒரு பேட்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். 2 ஸ்லீவுக்கும் ஒரு பேக்குக்கும் பேட்ச் கொடுத்து, நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து, நாட்டு கொடுத்து கிராண்டாக இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமா, இல்லை இந்த டிசைன்ஸ் எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டிசைன் எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த டிசைன் நிறைய பேர்த்துக்கு வைக்கலாமா அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன, இந்த டிசைனை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணினேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிற உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நியூ டிசைன் உங்களுக்காக கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.